பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஏசாயா 48 அதிகாரம் 18 வசனம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போலும் இருக்கும். பிரியமானவர்களே, தேவன் அவர் சமாதான காரணர். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது சகல சிருஷ்டிகளுக்கும் சர்வ சேனைகளுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் சமாதானத்தை அவர் கூறியிருக்கிறார். நாம் சுவிசேஷ புஸ்தகத்திலே பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசு அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று அவர் நமக்கு போதித்து சொல்லி இருக்கிறார். உபாகமம் 5 அதிகாரம் 29 வசனத்திலே, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். இந்த சமாதானம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து, தேவனுடைய பிரமாணத்திலிருந்து, தேவனுடைய சமூகத்திலிருந்து இந்த சமாதானம் என்கிற அந்த நதி நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. இன்றைக்கு மனிதன் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் தன்னுடைய வாழ்விலே விரக்தி அடைந்த ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வியாதி, வறுமை, தரித்திரம், கடன், சரீர பிரகாரமான உபாதைகள், பலவீனங்கள், இவைகள் எல்லாம் ஒரு மனுஷனை வருத்தி கொண்டு அவன் காயப்பட்ட நிலையிலே நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போலும் இருக்கும் என்று. அப்பொழுது சமாதானம் என்பது நம்முடைய வாழ்விலே மிகவும் அவசியமான ஒன்று. தேவன் அருளுகிற சமாதானத்தை எவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது, எவராலும் பறித்து கொள்ள முடியாது, எவராலும் அப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே நம்முடைய வாழ்விலே சமாதானத்தை கொடுக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம், என்னுடைய வாழ்க்கையில் விரக்தி, குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டங்கள், ஏன் வாழ்கிறேன் என்ற ஒரு கேள்வி, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மரணத்திற்குள்ளாய் தற்கொலையின் எண்ணம், தற்கொலை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி சில ஸ்லீப்பிங் டோஸ் டேப்லெட் எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொண்டேன். ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்தபடியினாலே அப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவிற்கு தேவன் என்னை நீங்களாக்கி மீட்டார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என்று சொன்னால் மரணம்தான் முடிவு என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு மேன்மையான ஒரு வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசு கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் அவன் வருகிறான். ஆனால் கிறிஸ்து இயேசுவோ அவைகளுக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கும்படிக்க இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். ஆகவே உங்கள் வாழ்விலே தோல்விகளையும் சமாதானமின்மைகளையும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, உன் சமாதானம் நதியை போலும். அப்படி என்றால் அது பரவி பாய்கிற ஒரு ஜீவ ஊற்றாய், பரவி பாய்கிறதான ஒரு நீராய், பரவி பாய்கிறதான ஒரு வெற்றியாய் அது உன் வாழ்க்கையிலே சமாதானம் காணப்படும் என்று தேவன் உனக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தையின்படி நீங்கள் நடவுங்கள், தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையே நமக்கு சமாதானம், வார்த்தையே கிறிஸ்து, கிறிஸ்துவே ஜீவன். இந்த ஜீவன் எவர்களுக்குள் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்வு சமாதானமாக காணப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.